தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இதற்கு முந்தைய 2 பதிகங்களும் நம்ம ஏற்கனவே சிந்தித்து விட்டதால் இன்றைக்கு 49வது பதிகமாகிய திருமுருகன் பூண்டி திருத்தலத்திலே பாடல் பாடிய பதிகத்தை பார்க்க இருக்கிறோம். கொடுங்கலூரிலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிளம்புறாரு. கிளம்பும் போதே திருவாரூர் பிரானை பார்க்கணும், எனக்கு அழித்தேர் வித்தகனை பார்க்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் கிளம்பும்போது அவருடைய தோழர் சேரமன் பெருமன் எல்லா வகையான அணிகலன்கள் பட்டாடைகள் அப்படின்னு நிறைய பொன்னும் பொருளும் அவருக்கு பரிசாக கொடுத்து ஏவலாளிகள் எல்லாரும் சுமந்துட்டு போய் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இது அவ்வளோத்தையும் எடுத்துட்டு இவர் நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. சுவாமி அப்படியே வரையில திருமுருகன் பூண்டிக்கு கொஞ்சம் முந்தி இது அத்தனையும் பறித்து சிவகணங்களை வேடுவர்கள் மாதிரி மாற்றி அத்தனையும் பறித்து பூமிக்குள்ள புதைச்சி வச்சது. இது எதனால இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் ஒரு விளக்கம் சொல்றாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு அங்க போய் சேரமான் பெருமான்ட்ட இத்தனையும் வாங்கிட்டு வர, வா எடு அவ்வளத்தையும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தாராம். எப்படி இவர் தோழமை நெறியில அவர்கிட்ட அவ்வளத்தையும் உரிமையோட கேட்பாரா, அவரும் அதே உரிமையோட இவரை கண்டிக்கிற மாதிரி. இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்ல மாட்டோமா, நான் தான் வாங்கி தருவேனே, எதுக்கு நீ பக்கத்து வீட்டுல போய் வாங்கின அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோமா. அதே மாதிரி அந்த எண்ணமா இருக்குமோ அப்படின்னு ஒரு இது நயம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா அந்த நயமான கருத்தாகத்தான் இருக்கு. அது அவ்வளத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு கூப்பிடு விநாயகர்னு ஒரு சந்நிதி இருக்கு. திருமுருகன் பூண்டியில இருந்து ஒரு 2 கல் தொலைவுல ஒரு பாறை மேல இருக்காராம் பிள்ளையார். அவர் தான் இந்த அங்கதான் ஒழிச்சு வச்சிருக்காருன்னு காட்ட, அதுக்கப்புறம் அவளத்தையும் சுவாமி எடுத்து கையில கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அப்படி புராணம் போகும். இது திருமுருகன் பூண்டியில அந்த அவளத்தையும் பறிகொடுத்த வேகத்துல சுவாமிகிட்ட அவர் பாடுதாரு. அவ்வளவும் போயிட்டு திருடனா அம்படியும் எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அப்படி பிடுங்கிட்டு போற இடத்துல நீ இருக்கலாமா, உனக்கு ஒண்ணு ஒண்ணு ஆச்சுன்னா, உனக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்ததுன்னா அப்படின்னு சுவாமி மேல அவருக்கு கவலையா இருக்கு பாருங்க. அத்தனை பேரையும் காக்கக்கூடியவன், அவனுக்கு ஏதாவது தீங்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இவருக்கு கவலை. ஒவ்வொரு பாடல்லையும் அப்படிதான் சொல்லுவாரு. எப்படி ஏன் இங்கேயே உட்காந்துருக்கு, இங்க இருந்து எந்திரிச்சு போவோம், பக்கத்துலயே உமையம்மை வேற இருக்கா. இந்த கஷ்டப்பட்டு இந்த வேடர்கள்லாம் எங்கிட்ட இருந்து நகையை பிடிங்கிட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தே பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அவன் உனக்கும் கஷ்டம் கொடுத்துடலாம்ல, உமையம்மையை பக்கத்துல வச்சிருக்கா போயிரு அப்படின்னு வரிசையாக ஒவ்வொரு பாடலிலும் அந்த நயம் தோன்ற கூறுகின்றார். முதல் பாடல் வட எல்லையில, அதாவது மலை அருகிலே இருக்கின்ற வேற்றுமொழி பேசுகின்ற வடுக அப்படின்னு பேசுகின்ற வேடர்கள் அங்க என்ன செய்கின்றாங்கன்னா, கையில கொடுமையான வில்ல வச்சிருக்காங்களாம். வில்ல வச்சுட்டு பொருந்தாத சொற்கள் எல்லாம் பேசுறாங்களாம். அதுக்கு ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்காரு. விரவல் ஆமை, அழுக்காராமை, கள் உண்ணாமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி விரவல் என்றால் விரவுதல் என்பது ஒருத்தரோடு ஒருத்தர் பொருத்தமாக உரையாடி கொள்வது. இப்ப யாரையும் பார்த்தோம்னா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஓய்விடுங்க, நானும் உங்க கூட வரேன், அப்படி பொருத்தமான சொற்களை பேசுவோம். அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தீங்க, உங்களுக்கு எதுக்குங்க சோழி அப்படின்னு ஒரு பொருத்தமில்லாத வார்த்தைகள், கொடிய வார்த்தைகள் எல்லாம் பேசுகின்ற செயல்பாடை யார் செய்வாளாம், அந்த வேடர்கள்லாம் செய்வாங்களாம். பொருத்தமில்லாத வார்த்தைகள், அப்புறம் திடுகு முட்டு அப்படின்லாம் கூடிய கொடுஞ்சொற்களை எல்லாம் சொல்லி அப்போ சும்மாவே வேடர்கள் வில்லேந்திய வேடர்களை பார்த்தோம்னா ஒரு பயம் வரும். வார்த்தைகளும் இப்படி கத்துன்னு கத்தி வேண்டாத வார்த்தைகளும் பேசிட்டு வந்தாங்கன்னா எப்படி பயந்துருப்பாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட அவர்கள் கூரை கொள்வர் அப்படிங்க. அதாவது ஆரலைத்தல் என்பது வழிப்பறி செய்தல். அவங்களுடைய உடைய முதற்கொண்டு பிடுங்கிட்டு விட்டுருவாங்க அந்த வேடர்கள். இங்கே திருடர்களாக வருகின்றவர்கள் அவ்வளத்தையும் ஆடை முதற்கொண்டு உருகிடுவாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்களின் காரணமாக அப்படியே அவர்கள் மீது துர்நாற்றம் வீசுகின்றது. அப்படி துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த வேடுவர்கள் வாழ்கின்ற இந்த திருமுருகன் பூண்டி இருக்கே, இத ஒரு பெரிய ஊருன்னு நினைச்சு இங்க உட்கார்ந்துருக்கியாப்பா. உன் பக்கத்துல நுண்ணிய இடையை உடைய உமையம்மை இருக்கா, அவளையும் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஏன்பா இருக்கிறது என்று கேட்கின்றார். கவலை பாருங்களேன்.
பாடலை பார்ப்போம். கொடுகு வெண்ணிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டென குத்தி கூரை கொண்டு, கூரை உடை, கூரை கொண்டு ஆரலைக்கும் இடம். முடுகு நாரிய, முடுகு என்றால் நாற்றம், முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர் வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தொடும் தன்னொடும் எத்துக்கு எங்கிருந்தீர் எம்பிரானாயிரே. நீர் எனக்கு பிரான் இல்லையா? உமையம்மையும் வச்சுக்கிட்டு இந்த ஆரலைத்தல் செய்கின்ற வேடுவர்கள் நடமாடுகின்ற பகுதியில நீர் வந்து எதுக்கையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆற்றாமையோட முதல் பாடல்ல கேட்கின்றார். அடுத்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, அந்த வேடுவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, வில்லு இருக்கு இல்லையா, வில்ல காட்டி பயங்காட்டுறாங்களாம். பயங்காட்டிட்டு பொருத்தமில்லாத சொற்கள் எல்லாம் பேசி கல் எடுத்து எரிஞ்சு அவங்க மேல மோதி அவங்க உடைய முதற்கொண்டுன்னு சொல்லும்போது கையில இருந்து எல்லாவற்றையுங்கிறதான் பொருள் இல்லையா. முதல்ல கையில் உள்ளதான் பிடுங்குவாங்க. அதுக்கப்புறம் சரி உடைய நல்லா இருக்கே அப்படின்னு உடையும் எடுத்து விடுறாங்க. உடையும் பிடுங்கி கொள்ளுகின்ற இடம் இது வந்து முல்லை மலர் இருக்கே. முல்லை மலர் எவ்வளவு மென்மையான மலர். அந்த முல்லை மலருடைய தாது, அதிலிருந்து உதிர்கின்ற மகரந்தம், அது எல்லாம் அந்த இடத்துல நிறைய பரவி கிடக்கு. அந்த பரவி கிடக்கு மனமா இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல எல்லை பாதுகாப்புக்குன்னு யாராவது இருக்கணுமா இல்லையா? அதாவது காவல் இருந்ததுன்னா இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் நடக்காது இல்ல. ஒரு எல்லை பாதுகாப்பும் இல்லை. அந்த இடத்துல நீ எதுக்கையா வந்து இருக்க? அது இல்லைன்னு தெரியுது இல்ல, இந்த இடத்தோடு காலிபடி போயிட வேண்டியதானே என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். வில்லை காட்டி வெருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லினால் எரிந்து இட்டும் மோதியும் கூரை கொள்ளும் முல்லை தாது மணம் கமழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பது ஒன்று இல்லையால் இல்லையல் இல்லயல் ஆகி நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானே. இந்த இடத்தை விட்டு நீ தள்ளி பெற வேண்டியதானப்பா என்று கேட்கின்றார். இங்க வந்து இந்த ஊரை மாநகர், அது பெரிய ஊருப்பா, அது அவ்வளவு பெரிய மாநகர், சின்ன கிராமம். அதை வந்து நீ பெரிய ஊரு, அந்த மாநகரத்துல வந்து நீ உட்கார்ந்துருக்கேக்கும் என்று வஞ்ச புகழ்ச்சி மாதிரி அந்த ஊருக்கு மாநகர்னு பெயர் வைக்கிறார் இவரு. அதுக்கு அடுத்த மூன்றாவது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நிறைய மிருகங்கள் எல்லாம் கொன்று வேட்டையாடி சாப்பிடுறவங்க அவங்க. பாவம்னா என்னன்னே யோசிக்க மாட்டாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம பாவத்தை செய்துகிட்டே இருக்கக்கூடிய பாவிகள் அவங்க. பாவம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு அங்க நினைக்கவே மாட்டாங்க. உயிர்களை கொலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள். ஒவ்வொரு நாளுமே அங்க வருகின்றவர்களிடம் ஆரலைத்தல் செய்து அவருடைய உடையை முதற்கொண்டு பிடுங்கிட்டு விடுவாங்க. எப்படி பிடுங்குவாங்களாம்? குரங்கு இருக்கே, நம்ம கையில இருக்கத பிடுங்கிட்டு போகும் இல்லையா, அத மாதிரி பிடுங்கிட்டு போவாங்களாம். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது தெரியுமா. குரங்கு பிடி போட்டு நம்ம கையில என்ன வச்சிருந்தாலும் பிடிங்கிட்டு போயிடும் இல்லையா. பயமா இருக்கும். அதுவும் இந்த பாபநாசம் கோயிலுக்குள்ளலாம் போயிட்டு அர்ச்சனை தட்டெல்லாம் எடுத்துட்டு வர்றவங்க படுற பாட்டை பார்த்தானா அப்படி இருக்கும். குற்றாலத்துல குளிக்கிறதுக்கு வர்றவங்க கொண்டுட்டு வர்ற உணவு இதெல்லாம் எப்படி பிடுங்குங்கிறது தெரியும். அப்படி மலையோரங்கள்ல நம்ம பார்க்கும்போது குரங்கு எப்படி மேல வந்து விழுந்து கையில உள்ளதை பிடுங்கிட்டு போயிருமோ அத மாதிரி பிடுங்குவாங்க அவங்க. அப்படி பிடுங்கி எடுக்கக்கூடியவர்கள் நிறைந்த இந்த மாநகர். அது வந்து நீ அங்க ஏன் இருந்த? ஒருவேளை நீ வந்து பழி தேர்ந்து உண்பவன், பழி தேர்பவன் நீ. அப்படி பழி தேர்வது தப்பு இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசணும்னு நினைச்சிங்க இருக்கியோ அப்படின்னு கேட்காரு. எங்க இருந்து எதுக்கு உதாரணம் பாருங்களேன். அதாவது எவ்வளவு நீ விடை மேல போற, உமையம்மைய பக்கத்துல வச்சிருக்க, அணிகலன்கள் எல்லாம் அணிஞ்சிருக்க, அவ்வளவு உயர்வானவன், நீ எதுக்கு பழி தேரணும் அப்படின்னு கேட்பாரு இல்லையா ஒவ்வொரு இடத்துலயும். இங்க இந்த ஆரலைக்கும் இடத்துல நீ இருக்கிறதுக்கு காரணம் உடனே ஒத்து பார்ப்பாங்க இல்லையா. ஓ இவங்க வந்து திருடிட்டு போறாங்க, அதுக்கு இவர் பழி தேர்வது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒத்து நோக்குகின்ற தன்மைக்குத்தான் நீங்க உட்கார்ந்துருக்கியோ என்று கேட்கின்றார். என்ன ஒரு கற்பனை பாருங்களேன். பாடலை பார்ப்போம். பசுக்களே கொன்று, பசுக்கள் என்றால் விலங்கினங்கள், பசு என்றால் எல்லா விலங்கினங்களுக்குமே பொதுவான சொல். பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார். அது பாவம்னே அவங்களுக்கு தெரியாது. உசிர் கொலை பல நேர்ந்து, அந்த எதுகை மோனைக்காக உயிர் என்பது உசுர் என்று இங்கே மாறி இருக்கிறது. பேச்சு வழக்குல உசுருன்னு சொல்லுவோம், ஆனா இலக்கியத்துல நம்ம உசுர்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. ஆனா இது எதுகை மோனைக்காக அப்படி உசிர் கொலை பல நேர்ந்து நாள்தோறும் கூரை கொள்ளுமிடம் முசுக்கள் போல், முசுக்கள்
குரங்குகள். முசுக்கள் போல் பல வேடர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இசுக்கு அழிய. இசுக்கு என்பது இழுக்கு, அதாவது திருடுறதை விட பழி தேர்தல் பரவாயில்லப்பா அப்படின்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக நீ அங்க இருந்த. இசுக்கு அழிய இயக்கம் மன்னிக்கணும், பயிக்கம் கொண்டு. பயிக்கம் என்பது பழி தேர்தல். பயிக்கம் கொண்டு நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானே, அதுக்காக இருந்தியாப்பா என்று கேட்கின்றார். அடுத்து 4வது பாடல்ல என்ன சொல்கின்றார் என்றால், அவங்க அணிந்திருக்கின்ற இத்தனை ஆறழைத்து உடையெல்லாம் பிடுங்குறாங்க இல்லையா, ஆனா அவங்க அணிந்திருக்கிறது என்னது? கிழிஞ்ச உடையத்தான் அணிஞ்சிருக்காங்க. சரி, கிழிஞ்ச உடை தானே அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இடுப்புல உடைவாள் வச்சிருக்காங்க. கிழிஞ்ச உடைன்னு நான் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம்னு நினைச்சா இடுப்புல உடைவாள் இருக்கு. அதை எடுத்து எப்போ வெட்டுவாங்களோ தெரியாது. கிழிஞ்ச உடையை போட்டு அணிந்து உடைவாளை இடுப்புல கட்டி அப்புறம் வேணும்னா பிடுங்கி எடுத்து வெட்டி அப்படி எல்லா இடத்துலயும் சூறையாடிட்டு அதை பங்கு வச்சுக்கிறாங்களாம் அவங்களுக்குள்ள. அப்படி பங்கு வச்சுட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளுமே மக்களிடமிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் முரட்டுத்தனம் மிகுந்த வேடர்கள். அவங்க கூடி வாழ்கின்ற, ஒத்தையெல்லாம் இல்ல, கூடி வாழ்கின்றார்கள். அப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவில் நீ உட்கார்ந்துருந்தா அது எவ்வளவு கஷ்டம். கூடி வாழ்கின்ற திருமுருகன் பூண்டி மாநகரே அதுல நீ உட்கார்ந்துருக்க. நீ எதுல இருக்க? தெப்பத்தின் மீது அமர்ந்திருக்கின்றாய், ஏற்றின் மீது, ரிஷபத்தின் மீது அமர்ந்திருக்கின்றாய். அதுக்கு காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, உடஞ்சு உடஞ்சு போலையே, அதுக்கு ஓட முடியும்ல, அப்புறம் ஏன் அதே இடத்துல நிக்க? இது நம்ம வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேசுவோம், வயதில் பெரியவர்களையோ அல்லது மற்ற பெரியவர்கள்ட்ட பேசும்போது, அந்நியர்களிடமோ நம்ம பேசும்போது ரொம்ப பவ்யமா பேசுவோம். வீட்டுல உள்ளவங்க கிட்ட ஏன் பதிலே சொல்ல மாட்டாங்க, வாயில என்ன கொழுக்கட்டையா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி இவரு ஏன் உன்னோட நீ ஏறி இருக்கிற ஏறு கால் உடைஞ்சு போயா கிடக்கு? இல்ல அப்ப நீ பாட்டு போயிட வேண்டியது, அந்த ஏற்றுல ஏறி அங்கிருந்து தள்ளி போயிறேன், அங்க ஆரலைக்கிற திருடங்க கூட்டமா இருக்காங்கப்பா என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். பீரல் கூரை உடுத்து ஓர் பத்திரம் கட்டி, பத்திரம் உடைவாள், பத்திரம் கட்டி வெட்டினராய் சூறை பங்கையராகி, பங்கு போடுபவர்களாகி, நாள்தோறும் கூரை கொள்ளுமிடம் மோரை வேடுவர். மோரை என்றால் முரட்டுத்தனம் மிகுந்த வேடுவர். மோரை வேடுவர் கூடி வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏறு கால் இற்றவில்லையாய், இற்றவில்லையாய் விடில் எத்துக்கு எங்கிருந்தீர் எம்பிரானே. காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஓடிரு இங்கிருந்து என்று அறிவுரை கூறுகின்றார் சுவாமிக்கு. அடுத்து 5வது பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், விளங்குகின்ற தோலை அணிந்திருக்கின்ற சங்கரா, நலங்களையே தருபவனே, மங்களங்களை தருபவனே, நீ என்ன செய்யற? சாம வேதத்தை ஓதிக்கொண்டே ஒவ்வொரு இடமாக சென்று பலி தேர்கிறாய். அந்த வேதத்தோட இனிமையில அப்படி மனசு மயங்கி உனக்கு பலி கொடுக்கிறார்கள். அதை பெற்று உண்பவன் நீ. அது அந்த அந்த வழிதான் உனக்கு தெரியும்ல. அப்ப எதுக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன்? அந்த வழி உனக்கு தெரியும். உன்னுடைய அருகிலே இருப்பவள் யார்? அழகே வடிவான அணிகலன்கள் அணிந்த மார்பினை உடைய உமைமங்கை உன் பக்கத்திலேயே இருக்கா. அப்படி இருக்கின்றவள் அந்த உனக்கு எப்படிலாம் சக்தி இருக்கு? இயங்கக்கூடிய சக்தி இருக்கு. இங்க இருந்து நடக்கலாம், நகரலாம், அந்த இடத்த விட்டு உனக்கே சக்தி இருக்கு. நீ ஏறி இருக்கிற பெற்றத்தை விட்டு நீ ஒன்னாலேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும்ல. அப்படி போக முடியும்னு இருக்கும்போது நீ போயிட வேண்டியதானே, அதை விட்டுட்டு இங்க ஏன்பா இருக்கிறது என்று கேட்கின்றார். தயங்கு தோலை உடுத்து சங்கர சாம வேதம் ஓதி மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டு உணம் மார்க்கம் ஒன்றறியீர். உனக்கு தெரியும் அந்த வழி. முயங்கு பூன்முலை மங்கையாளோடு முருகன் பூண்டி மாநகர்வாய் இயங்கவும் நெடுக்குடையராய் ஆய்விடில் எத்துக்கு இங்கிருந்தீர். உங்களுக்கு இயங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இடத்துல இங்க இருந்து நகன்று போறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போய் சாமவேதம் மோதி நீர் பலி தேர்கிறீர், அப்ப நடமாடத்தானே சரி, நடந்துரு. ஏறுதான் வேணும்னு நினைக்க வேண்டாம், நீரே நடந்துடலாம்ல. அப்ப அதை விட்டுட்டு இங்க வந்து எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறேன் என்று கேள்வி கேட்கின்றார். அடுத்த 6வது பாடல்ல என்ன சொல்லுறாருன்னா, தாளக்கட்டு ஏற்ப எல்லா வாத்தியங்களையும் வச்சு என்னெல்லாம் கொக்கரை, கொடுகொட்டி, தத்தளகம், அப்படி துந்துமி இதெல்லாத்தையும் வச்சு குடமுழா இதெல்லாம் இசைக்க அப்படியே மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றேன். அதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப மகிழ்ச்சியோட இருப்பேரு. அப்படி இருக்கின்ற நீர்
மனம் மிகுந்த மலர்கள் மலர்கின்ற திருமுருகன் பூண்டிங்கிற நகர் இருக்கு இல்லையா, அது அங்க இருக்கின்ற திருமுருகன் பூண்டில இங்க நீ இவ்வளவு பாடி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவன், இங்க வந்து அத பழி தேர்ந்து உண்ணக்கூடியவன் தானே நீ, எதுக்கு அப்ப இங்கே உட்காந்துருக்கணும்? நீ பாட்டு வெளியில போயிட வேண்டியது, பாட்டு பாடி அந்த தாளங்கள்லாம் இசைத்து அது ஒவ்வொரு இடமா போய் இது பண்ணிட்டு போயிடலாம்ல, இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறது? இங்க பழி தேரக்கூட முடியாது, ஏன்னா இங்க இருந்து பிடுங்கிறதுக்கு தான் ஆள் இருக்கு, வேடுவர்கள் தான் இங்க பக்கத்துல நிறைய இருக்காங்க, அதனால நீ இங்க இருந்து போயிருப்பா அப்படின்னு சொல்கின்றார். விட்டு இசைப்பன, அதாவது தாளத்துக்கு ஏற்ப விட்டு விட்டு இசைப்பன. கொக்கரை கொடு கொட்டி தத்தளகம் கொட்டிப்பாடும் இத்துந்துமியோடு குடமுழா, இதெல்லாம் இசைக்கருவிகள். அதாவது கொக்கரை கொடுகொட்டி தத்தளகம் துந்துமி குடமுழா, இந்த இசைக்கருவிகளை மகிழ்ச்சியோடு நீர் ஏற்றுக்கொள்வீர். மொட்டலர்ந்து மனம் கமழ் முருக்கன் பூண்டி மாநகர்வாய் ஈட்ட பிச்சை கொண்டு உண்பது ஆகில் நீர் எத்துக்கு எங்கிருந்தீர் எம்பிரானே. அதுதான் ஏற்று சந்தோஷமா பலி தேர்ந்து சாப்பிட்றவர் ஆச்சே, இங்க எதுக்கு நீர் உட்கார்ந்துருக்கணும், போயிரு, இங்க இருந்து யாரும் உமக்கு பலி கொடுக்க மாட்டாங்க, அவங்கதான் வாங்கிடுவாங்க உங்ககிட்ட இருந்து, அதனால நீ போயிரு இங்க இருந்துப்பா அப்படிங்கிறார். அடுத்து நீ என்ன செய்வாய்? வேதத்தை ஓதுபவன், வெந்நீரினை அணிந்திருப்பவன், வெண்மையான கோவணத்தை அணிந்திருப்பவன், பக்கத்துல அலைக்கடல் அலைகள் ஒலிக்கின்ற கடலை உடைய. திருமுருகன் பூண்டியில அலை எங்க இருந்து வந்தது, கடல் எங்க வந்ததுன்னு நினைப்போம் இல்லையா, அவர் திருவொற்றியூர் நினைக்காது. திருவொற்றியூர்ல எந்த நேரம் உத்தர நீர் விழா என்ற அந்த திருவிழாவெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப அந்த திருவிழாவுக்குலாம் அங்க போய் ரெண்டு எதுக்கு இங்க ஒத்தையில உட்கார்ந்துருக்க என்கின்றார். அந்த திருவொற்றியூருக்கு போய் அந்த உத்தர நீர் மகிழ்ந்து அங்க சந்தோஷமா இருக்கப்பா, அதை விட்டுட்டு மேல வந்து மோதி வேடர்கள் எல்லாம் கூரை கொள்ளுகின்ற திருமுருகன் பூண்டியில இருக்கின்றவர் என்ன, நீர் அதுக்கு காவல் மாதிரியா உட்கார்ந்துருக்கணும், அத வந்து இந்த இடமே காவல், நீ எதுக்கு உட்கார்ந்துருக்க, இந்த இடத்த விட்டு போயிரு, உனக்கு தான் திருவிழாலாம் பிடிக்கும்ல, திருவிழாலாம் நிறைய ஆட்கள் இருக்கும், அப்போ உனக்கு பயமே கிடையாது, நீ அங்கிட்டு போயிரு, இங்க இருக்காத அப்படின்னு கூறுகின்றார். வேதம் ஓதி வெந்நீர் பூசி வெண் கோவணத்து உற்று கற்று அயலே ஓதம் மேவிய ஒற்றியூரையும் உத்திர நீர் மகிழ்வீர். மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானீரே என்று கேள்வி வைக்கிறார் அவர் முன்னால. அடுத்து 8வது பாடல்ல என்ன சொல்கின்றார் என்றால், உன் பக்கத்துல யார் இருக்கா, அவளுடைய இடை பாம்பு மாதிரி வளைந்து நெளிந்து அழகா இருக்கா, அப்புறம் நுட்பமான இடை உடையவளாக இருக்கா, தோல் எல்லாம் நல்ல முற்றிய மூங்கில் மாதிரி தோல் இருக்கு அவளுக்கு, கண்கள் வந்து வரிகள் ஓடிய அகன்ற கண்கள், இவ்வளவு அழகா ஒருத்தி இருக்கா உன் பக்கத்துல, அப்ப நீ அவளுக்கான பாதுகாப்பை தேடணுமா இல்லையா? உன்னோட பாகத்திலே இருக்கின்றார், அதை மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், உமக்கு நடக்க முடியாதெல்லாம் இல்லை, நீர் முடவர் அல்லீர், உம்மால நடக்க முடியும், அதனால இங்க இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது உன்னுடைய இடவத்தில் ஏறி போயிடலாம், ஏன்னா உமக்கு நடக்க முடியும், உன்னுடைய இடவத்திற்கும் நடக்க முடியும், அப்படிப்பட்டதுனால நீர் இங்க இருந்து கிளம்பி போயிடலாம், இதுக்காகப்பா இங்க உட்கார்ந்துருக்க என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். பாட அரவமும் நுண்ணேர் இடை பனை தோள் வரி நெடுங்கண் மடவரல் உமை நம்பும் தன்னையோர் பாகம் வைத்து உகந்தீர், முடவரல்லீர் இடரிலீர் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடவம் ஏறியும் போவதாகில் நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானே என்று கேள்வி கேட்கின்றார். அடுத்து 9வது பாடல்ல என்ன சொல்கின்றார் என்றால், இறைவனின் திருமேனி அழகை வர்ணிக்கின்றார். சாந்தம் மாதிரி, அதாவது சந்தனத்தை பூசுற மாதிரி திருவெண்ணீட்டை நீ பூசி இருக்கின்றார். அப்புறம் வெண்மையான பல்லு கொண்ட கபாலம் அதனை கையிலே ஏந்தி இருக்கின்றார். உன்னுடைய திருமுடியிலே வெண்மை நிறமுடைய பிறைச்சந்திரனை அணிந்திருக்கின்றார். உமையம்மையை ஒரு பாகத்திலே வைத்திருக்கின்றார். அது தவிர நீ எப்படிப்பட்டவனாக இருக்கின்றாய் என்றால்,
இது மொந்தை என்ற சொல் இங்கே மோந்தைன்னு வந்திருக்கு. மொந்தைங்கிறது ஒரு வகையான வாத்தியம். அதுவும் இசை வாக்கியம் தான். வாத்தியம் அங்க முதல்ல ஒரு தடவை எத்தனை சொன்னாரு, கொக்கரை, கொடுகொட்டி, தத்தளகம், துந்துமி, குடமுழான்னு இத்தனை சொன்னார்ல. இந்த இடத்துல இன்னொரு இது மொந்தை அப்படிங்கிறது. மொந்தைங்கிறத அதனுடைய அந்த இசை வாத்தியத்தின் முழக்கு அற்றே போகாது, கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட திருமுருகன் பூண்டிலே நீ உன்னுடைய அழகான உமையம்மையை பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுக்காகப்பா இங்க உட்கார்ந்திருக்கிறேன் என்று கேட்கின்றார். சாந்தமாக வெந்நீர் பூசி வெண்பட்டு மன்னிக்கணும், வெண்பல் தலை கலனா வேய்ந்த வெண்பிறை கண்ணி தன்னையோர் பாகம் வைத்து உகந்தீர் மோந்தையொடு முழக்கு அரா முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏந்து பொன்முலை மங்கை தன்னொடும் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானீரே என்று கேட்கின்றார். அடுத்து 10வது பாடல். இது பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அமைத்திருக்கின்றார். இதை எப்படி ஊரை முதல்ல சொல்றாரு. எந்த ஊர்ல இருக்கவரு? முந்தி வானவர் தாம்பெழும் முருகன் பூண்டி மாநகர்வாய். மாணவர்கள் எல்லாம் முண்டி அடிச்சுட்டு நான் முதல்ல கும்பிடுவேன்னு முந்தி வராங்களாம். அப்படிப்பட்ட திருமுருகன் பூண்டிங்கிற மாநகர்ல பந்தனை விரல் பாவை தன்னையோர் பாகம் வைத்தவன். பந்துகள் அணைகின்ற விரல்களை உடைய உமையம்மையை ஒரு பாகத்திலே வைத்தவன். சிந்தையில் சிவத்தொண்டன். சிவத்தொண்டனுடைய சிந்தையில, சிவத்தொண்டன் யாரு? ஊரன், தன்னை கூறுகின்றார். நாவலர் ஊரனாகிய தன்னை நான் கூறிய இந்த 10 உரைத்தன 10 கொண்டு எந்தம் அடிகளை ஏத்துவார். எந்தம் அடிகளாகிய இறைவனை ஏத்துகின்றவர்களுக்கு இடர் ஒன்றும் தாமிலரே. அவர்களுக்கு ஒரு நாளும் இடர் இருக்காது. இடர் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? இன்பம் இருக்கும் என்று பொருள். முந்தி வானவர் தாம் தொழும் முருகன் பூண்டி மாநகர்வாய் பந்தனை விரல் பாவை தன்னையோர் பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவத்தொண்டன் ஊரன் உரைத்தன 10 கொண்டு எந்தம் அடிகளை ஏத்துவார் இடர் ஒன்றும் தாம் இலரே என்று 10வது பாடலை நிறைவு செய்கின்றார். இப்படி சுவாமி பத்திரமா இருக்கணுமே என்று கவலைப்படுகின்ற அந்த ஏக்கத்தை பாடல் தோறும் விளக்கி விடுகின்றார். அருள் நிறை திருமுருகநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு ஆவுடை நாயகி திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய மேழ்புவி வாழிய கோதில் சைவ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.